தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 313வது வேத வினாடிக்கான பதிலை நாம் பார்த்துவிட்டு 314வது வேத வினாடிக்கு நாம் கடந்து செல்வோம். 313வது வேத வினாடி பகுதியில் கேட்கப்பட்ட கேள்வி, பொதுவான வார்த்தை அல்லது சம்பவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கேட்டிருந்தோம். அதில் 3 சம்பவங்களை குறிப்பிட்டு அந்த 3 சம்பவங்களுக்கு பொதுவான ஒரு வார்த்தை அல்லது ஒரு காட்சியை நம்ம மையப்படுத்தி சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதில் முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி, இயேசுவின் ஞானஸ்நானம், உபவாசம், ஸ்தேவான். அதுக்கான விடை பரிசுத்த ஆவி. இரண்டாவது கேள்வி, எலியா, கெட்டகுமாரன், யோசேப்பு. எலியா, கெட்டகுமாரன், ஊமை, யோசேப்பு. இதுல பஞ்சம் என்பது விடை. பஞ்சம் என்பது விடை. மூன்றாவது கேள்வி, இயேசுவின் சிலுவை, யோனா, சீசர்கள் சரித்திரம். இதுல சீட்டு போடுதல் அப்படிங்கிறது பதில். நான்காவது கேள்வி, யாக்கோபு, எலிசா, ரெபேக்காள். இதற்கான விடை சமையல் பண்ணுதல். ஐந்தாவது கேள்வி, யோபு, அன்னாள், எலிசா. அதுக்கான விடை 2 மடங்கு. அடுத்தது ஆறாவது கேள்வி, நோவா, இயேசுவின் அத்திமர ஓமை, ஆதாம் ஏவாள். இதற்கான விடை இலை. ஏழாவது மற்றும் கடைசி கேள்விக்கான விடை வனாந்தர அற்புதம், ஆபிரகாம், வனாந்தர அற்புதம், அபிகாயில், மலை பிரசங்கம். விடை என்பது அப்பம். சரிங்களா? நான் ஒரே வாட்டி ஆன்சர் சொல்லியிருக்கேன், ஆனால் திரும்ப நீங்கள் ஒரு கேளுங்க. சரிங்களா? கேட்டு உங்களுக்கு அந்த சம்பவங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்கான விடை சரியாக கிடைக்கும். ஓகே, 314வது வேத வினாடிக்கு நம்ம சொல்லுவோம். 314வது வேத வினாடி பகுதியின் தலைப்பு இரு வார்த்தைகளின் தொடர்ச்சி. இரு வார்த்தைகளின் தொடர்ச்சி. ஏற்கனவே இந்த பகுதியை நம்ம கேட்டிருக்கோம். சரிங்களா? மறுபடியுமா அதை நான் திரும்பவும் கேட்கிறேன். இதுல மொத்தம் 15 கேள்விகள். சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டு, அதாவது இந்த 2 வார்த்தை தொடர்ச்சியாக வருகிற காரியங்கள். இப்போ கோ த அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கோலும் தடியும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த 2 சேர்ந்து வருகிற வார்த்தைகள், 2ம் பக்கத்துல வருகிற வார்த்தைகளையும் கண்டுபிடிக்க வேண்டும். கோர்வையாக வருகிற வார்த்தைகள். சரிங்களா? இப்படியாக நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள். மொத்தம் 15 கேள்விகள். சரிங்களா? முதலாவது கேள்வி ஜி வ. ஜி வ. இரண்டாவது கேள்வி ம பா. ம பா. மூன்றாவது கேள்வி கா க. கா க. நான்காவது கேள்வி ச த. ச த. ஐந்தாவது கேள்வி பா தே. பா தே. ஆறாவது கேள்வி மா பூ. மா பூ. ஏழாவது கேள்வி வே போ. வே போ. எட்டாவது கேள்வி வா உ. வா பூ. ஒன்பதாவது கேள்வி உ ஜி. உ ஜி. 10வது கேள்வி கி ச. 10வது கேள்வி கி ச. 11வது கேள்வி நே க. நே க. 12வது கேள்வி ம ஜி. ம ஜி. 13வது கேள்வி ந தி. ந தி. 14வது கேள்வி ந கி. ந கி. 15வது கேள்வி ஐ க. ஐ க. இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். இரு வார்த்தைகளின் தொடர்ச்சி. சரிங்களா? எடுத்துக்காட்டு சொன்னேன், கோலும் தடியும். அப்படி கமா போட்டு வரும் பார்த்தீங்களா? அதே போல நீங்க கண்டுபிடிக்கணும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. மாம்சமும் ரத்தமும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல காரியங்கள் இருக்குது. ஆனால் நான் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்கு தகுந்தாற் போல நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உங்கள் விடை எது நோக்கி காத்திருக்கிறேன்.